நிறைய விஷயங்கள் உங்களோட நான் பகிர்ந்து கொண்டேன். ஏன்னா எனக்கும் பெண் குழந்தைகள், எனக்கும் பேத்திங்க இருக்காங்க. அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும் தான் நானும் பாடுபடுறேன். நம்மளுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும், பாதுகாப்பான ஒரு பெண்கள் வாழணும் இந்த தமிழ்நாட்டுல. அவங்களுக்கு நல்ல படிப்பு, பிடிச்ச படிப்பு, பக்கத்திலேயே ஒரு நல்ல வேலை, கையில கொஞ்சம் காசு, அவ்வளவுதானே கேக்குறான். கொஞ்சம் நல்ல காசு இருந்தா மரியாதையா இருப்போம், பொருளாதார மரியாதையா இருக்கும். எல்லாத்துக்கும் யாரையா கேட்டு நிற்கணுமா? இல்ல. அந்த ஒரு சில அந்த மரியாதையா சுயமரியாதையுடன் வாழ்வதற்கு வேலை, அதையெல்லாம் கொடுப்பதற்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தயாராக இருக்கிறாங்க. அவரோட நிற்பதற்கு நீங்களும் தயாராக இருக்க வேண்டும் தான் இன்னைக்கு உங்களை பார்க்க வந்தேன். நீங்க ஒருத்தரும் இதை போய் ஊர்ல சொல்லுங்க. உங்க ஊர்ல எல்லா ஊர்ல இருந்தும் வந்திருக்கீங்க, ஒருத்தரும் ஊர்ல போய் சொல்லுங்க. நம்ம கேட்காமே நமக்கு மருத்துவ வசதிகளை செய்து கொடுத்தவர் மருத்துவர் அன்புமணி. அவர்கிட்ட நல்ல திட்டங்கள் இருக்கு. ஆனா அண்ணன் பின்னாடி நின்னா நமக்கு நல்ல வாழ்க்கை அமையும் என்பதை நீங்க சொல்ல வேண்டும். சொன்னாதான் அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு தெரியாது இல்லையா? அவங்க யார் பார்த்தா? இப்ப நீங்க வந்தாலும் கூட அவங்க வந்திருக்க மாட்டாங்க. நீங்களா தைரியமா இன்னைக்கு வந்து உட்காந்து இந்த பேச்ச கேட்கறீங்க. நிறைய பேருக்கு அந்த வாய்ப்பு கூட இல்லை. அவங்க எல்லாம் போய் சொல்லி அவங்களுக்கு நிறைய விஷயங்களை புரிய வைங்க. இந்த எலெக்ஷன் மட்டும் இல்ல, எல்லா எலெக்ஷன்லயும் உங்களுக்காக தான் மருத்துவர் அன்புமணி உங்க அண்ணன் போராடிட்டு இருக்கிறாரு. அவர்கள் பின்னால் அன்புமணியின் சகோதரிகள், தாய்மார்கள், தங்கைகளான நீங்களா இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இன்னைக்கு என்னுடைய பேச்சை பொறுமையாக கேட்ட என் அன்பு தங்கைகளுக்கு என்று உங்களிடம் பேசி விடைபெறுகிறேன். இன்னொரு விஷயம், நொச்சிக்காடு இடத்தை ஒரு புடி மண்ணு கூட அவங்க எடுக்க முடியாது. அதே போல மலையடி குப்பம் அந்த இடத்தையும் அவங்களால எதுவும் அபகரிக்க முடியாது. நாங்க எல்லாம் கூட இருக்கிறோம், உங்களோட தான் இருக்கிறோம், உங்களுடன் தான் நாங்க எல்லாரும் பயணிக்கிறோம். அன்னில இருந்து இன்னி வரைக்கும் எங்களையும் நீங்க மறக்க கூடாது, உங்களை நாங்க மறக்கவே மாட்டோம் என்று கூறிக்கொண்டு என்ன பேச்சை கேட்டேன் அன்பு சகோதரிகளுக்கும், இவ்வளவு அற்புதமான வரவேற்பை கொடுத்த என்னுடைய அன்பு தங்கைகளுக்கும் அக்காக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நமது குரலாக இன்று நம் உரிமையை கேட்டு நமக்காக பேசிய நம் அண்ணியாருக்கு எங்களின் நொச்சிக்காடு கிராமம் சார்பாக ஒரு பிடி மண்ணை கூட தரமாட்டோம் என்ற உறுதியோடு இந்த அன்பளிப்பை கொடுக்கிறேன்.